உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சைபர் குற்றவாளிகள் குறித்த விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இளைஞர்களை கதிகலங்க வைத்துள்ளது. இப்போ சமீபத்தில் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உங்கள் ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் ஆபாச படம், குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் மேலே இப்போது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. RAW கூட உங்களை வாட்ச் பண்ணுது. எனவே நீங்கள் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்ட உங்கள் மேலே உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மெயில் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலையோ பர்சனல் மெயில் ஐடி, குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்கறதாக இருந்தால் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அஃபிஷியல் மெயில் ஐடி. அது இன்டர்நெட்டில் இருக்கும், அது ஓப்பன் சோர்ஸ். அதுலேருந்து எடுத்து உங்களை அனுப்புவாங்க. எனவே யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆபாச படம் பார்த்துருக்கிறீங்க, எனவே உங்கள் மேலே வழக்கு இருக்கு, உங்களை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, சிபிஐ வாட்ச் பண்ணது அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா IPS அவர் அனுப்புற மாதிரியே இந்த கடிதம் வருகுது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் இக்காரணத்தை கொண்டும் இதை செட்டப் பண்ணாதீங்க, இதை நம்பாதீங்க. இதை நம்பி அவனுக்கு ஒரு பதில் கொடுக்காதீங்க, ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க. இந்த நோட்டீஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி மெயில் வந்ததுன்னா அதை பிளாக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மெயில் வர்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு புது மெத்தட். அப்படிங்கிற முறையில் வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ இது போல ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உஷாரா இருங்க. அவனோட தொடர்பு கொள்ளாதீங்க, பதில் கொடுக்காதீங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.